டிசம்பர் 3. எது தேவை? இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு பல தேவைகள் உள்ளன. அவற்றை அடிப்படை தேவைகள் என்று நாம் அழைக்கிறோம். இவை யாவும் இயற்கையின் வசப்பட்டவை. ஆனால் மனிதன் தனக்கு வேண்டிய தனித்த தேவைகளையும் கொண்டிருக்கிறான். அந்த தேவைகள் அவனுடைய சுயநலம் சார்ந்தவை. தன்னை வளர்த்து கொள்வதற்கு அந்த தேவைகளில் பெரிதும் உதவுகின்றன. இவற்றை திருவள்ளுவர் உடைமை என்கின்ற பெயரிட்டு அழைக்கிறார். அன்புடைமை, அறிவுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை என்றெல்லாம் அவை நீள்கின்றன. இவை தவிர பொதுவான சில தேவைகளும் மனிதர்களுக்கு உண்டு. கல்வி, செல்வம், வீரம், கருணை, கொடை என்று இவையெல்லாம் தனித்த வரிசைக்குள் சேர்பவை. இப்படி கணக்கிட்டு பார்த்தால் மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும்? வியப்பாக இருக்கிறது தானே. ஏனென்றால் மனிதனின் முதல் தேவையாக விளங்குகிற கல்வியே கரையில்லாத, அதாவது எல்லை இல்லாத பெருமை உடையது. கல்வி கரையில, கற்பவர் நார்ச்சில என்கிறது தமிழ் மரபு. அதுபோலவே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்றும் கல்வியின் பெருமையை விரித்து சொல்லுகிறது. சரி, கல்வி தேவையில்தான் நாம் நம்மை நிறைவு செய்து கொள்ள முடியவில்லை என்றால் செல்வத்திலாவது நம்மை முழுமையடைய செய்து கொள்ள முடியுமா என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதுவும் தோல்வியே. எவ்வளவுதான் சேர்ப்பது? காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று பட்டினத்தார் பொருட்செல்வத்தின் எளிமையை, அது நிரந்தரமில்லை என்பதை விளக்கி காட்டுகிறார். வீரமாவது நிலை பெறுமா என்றால் அதுவும் ஐயம்தான். உடலிலே இரத்தம் இளமையாக இருக்கிற வரையிலும், நாடி நரம்புகளில் முறுக்கு இருக்கிற வரையிலும் இந்த வீரம் நம்மோடு இருக்கும். அதற்கப்புறம் நாமும் குழந்தைகளைப் போல மென்மையானவர்களாகத்தான் ஆகிவிடுகிறோம். எனவே மனிதன் எந்த தேவையில் தன்னை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய சிந்தனையின் நோக்கம். குறைவுபடாத ஒழுக்கம் ஒன்று உண்டு. அதையும் நிறைய பெறலாம் தான். அதுவும் முதன்மை தேவைதான். ஆனால் எல்லாவற்றையும் விஞ்சி நிற்கக்கூடிய முதன்மை தேவை எது? அதை மனிதன் தேடி கண்டு கொண்டானா, அடைந்து விட்டானா, அதற்கான வழிகளை அடுத்து வருகிற தலைமுறைக்கு சொல்லிவிட்டானா என்கின்ற வினாக்கள் எல்லாம் தொடர்ந்து எழுகின்றன. ஆம், அப்படி ஒரு தேவையை மனிதன் கண்டறிந்து நிறைய பெற்று அடுத்து வருகிற தனது தலைமுறையினருக்கெல்லாம் பாடமாக கற்றுத்தந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. அது என்ன தேவை என்கிறீர்களா? அதன் பெயர் மானுடம், மனித பண்பு. இந்த மனித பண்பு இல்லாமல் நாம் கல்வி, கேள்வி, செல்வ, வீரங்களில் சிறந்து விளங்கினாலும் ஒருபோதும் அது நமக்கு பெருமையோ சிறப்போ தந்துவிடாது என்று அறிஞர்கள் தெளிவுபட உணர்த்துகிறார்கள். அறிவிலே தெளிவுடைய, அறம் போல கூர்மை உடையவர்களாக இருந்தாலும் மரம் போல இருக்கின்ற மக்கள் பண்பு இல்லாதவர்கள் என்று அவர்களை திருவள்ளுவர் சாடுகிறார். இந்த தன்மை எல்லா மனிதருக்கும் பொதுவானது. அதுதான் மானுடம். கல்வி உணர்த்துகிற உயர் சிறப்பும் இந்த மானுடம்தான். கருணை, கொடை, இரக்கம் உள்ளிட்ட உயிர்களுக்கான அடிப்படை யாவுமே மானுடத்திலிருந்துதான் முகிழ்கின்றன. உயிரினங்களை அறிவியல் முறைப்படி வகைப்படுத்துகிற போது அவற்றை சில பிரிவுகளாக வகுக்கிறார்கள். மொனாரா என்னும் ஒரு சிறு அணுவுடைய உயிரினம், அதாவது யூனிசெல்லுலர் என்று அவை அழைக்கப்படுகின்றன. இவை நுண்ணுயிர்களாக பாக்டீரியா, சயனோபாக்டீரியா போன்றவையாக இருக்கும். அடுத்து அணுக்கருவில்லாதவை என்று சொல்லப்படுகிற புரோட்டோஸ்டா. இது ஒரு சிறு அணுவுடையவை, ஆனால் அணுக்கருவுடன் விளங்கக்கூடிய அமீபா, பாரமீசியம், யூக்ளினா போன்றவை. அடுத்து பஞ்சு என்கின்ற ஹெட்ரோட்ரோபிக் எனப்படுகிற தாவரங்களைப் போல ஒளிச்சேர்க்கை செய்யாது விளங்கக்கூடிய ஈஸ்ட், மஷ்ரூம், மோல்ட் போன்றவை. இதனைத் தொடர்ந்து பிளான்டோ எனப்படுகிற பசுமை தாவரங்கள். இவை ஒளிச்சேர்க்கை செய்து வாழ்பவை. அப்புறம் பல அணுக்களை கொண்ட
மல்டி செல்லுலர் என்று சொல்லப்படக்கூடிய மரங்கள், புல், பூக்கள் என்பவை. இதனைத் தொடர்ந்து அனிமேலியா என்று சொல்லப்படக்கூடிய பல அணுக்களை கொண்டவை. இந்த வரிசையில் ஹெட்ரோட்ரோபிக் என்கிற வகைமையில்தான் உணவை தேடி உண்ணுகிற உயிரினங்களுடைய வரிசையில் மனிதர்கள், பறவைகள், மீன்கள், பூச்சிகள் இவற்றோடு இடம்பெறுகிறார்கள். இது ஒரு முக்கியமான அறிவியல் கணக்கு. இது ஒரு கணக்கு இருக்கட்டும். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்கவாசகர் வேறொரு தொன்மை கணக்கை சொல்லுகிறார். அந்த தொன்மை கணக்கில் மனிதர்கள் பூமியில் வாழ்பவர்கள் என்றும், அறிவு, கருணை, அனுபவம் கொண்டவர்கள் எனவும் கணக்கெடுக்கிறார்கள். அவர்களைப் போன்று கிண்ணறர் என்கின்ற கிம்புருஷர் என்போர் இவர்கள் விளங்குகிறார்கள். இவர்கள் இசை, கலை, பாடல், நடனம் ஆகியவற்றில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் இவர்கள் புராணங்களில் இசை தெய்வங்களாகவும் கருதப்படுகிறார்கள். அவர்களை அடுத்து தேவர்கள் எனப்படக்கூடிய தெய்வீக உயிர்கள் விளங்குகிறார்கள். இவர்கள் வானுலகில் வாழ்பவர்களாகவும் இயற்கை தத்துவங்களின் உருவகங்களாகவும் மழை, நெருப்பு, காற்று முதலியவற்றை இயக்குவோர் என்றும் சுட்டப்படுகின்றனர். அவர்களைப் போல யக்ஷர் என்று சொல்லப்படக்கூடிய கந்தர்வர்கள் இவர்கள் செல்வம், கலை, இசை, நடனம் ஆகியவற்றின் காவலர்களாக திகழ்கின்றனர் என்றும் அந்த குறிப்பு சொல்லுகிறது. இவர்களைப் போல கந்தர்வர்களும் இசை, பாடல், கலை ஆகியவற்றில் சிறந்தவர்கள். அடுத்து அசுரர் என்கின்ற ராட்சசர். இவர்கள் அபார சக்தி பெற்றவர்கள், மிகுதியான வலிமை உடையவர்கள். ஆனால் இவர்கள் பெரும்பாலும் எதிர்மறை சக்திகளாக கருதப்படுகிறவர்கள். இந்த வரிசையில் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் திகழ்கிறார்கள். இவர்கள் தியானம், ஞானம், கருணை மூலம் தங்கள் வாழ்வினை அமைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் இப்போது அறிவியல் முறைப்படி பார்த்தாலும் சரி, தொன்மவியல் முறைப்படி பார்த்தாலும் சரி, இந்த வரிசையில் உயர்ந்து நிற்பவர்கள் மனிதர்கள்தான். அதற்கு காரணம் எல்லா உயிர்களையும் போற்றி காக்கிற மானுட பண்பு என்பதுதான் மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிற சிறப்பிடம். அதனால்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த வரிசைகளை எல்லாம் ஒன்றிணைத்து வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று முழக்கமிடுகிறான். ஆதலால் இந்த மனிதர்களின் முதல் தேவை மானுடம்தான். மனிதர்களாகிய நம்முடைய முதல் தேவை மானுடம்தான். அத்தகைய உயர்ந்த மானுட பண்பினை நாமும் நிறைய பெறுவோமே.